வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காணாமல் போன 17 வயது சிறுமி சடலமாக மீட்பு நடந்தது என்ன? தென்னந்தோட்ட தொழிலாளி அடித்து படுகொலை. எதிரணிகளை அடக்குவதை விட்டு குற்றங்களை கட்டுப்படுத்துங்கள். நாமல் எம்பி. பேருந்தும் மோட்டார் சைக்கிளும் மோதி கோர விபத்து, 18 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. நீர்கொழும்பு சிறை கலவரம், 1200 கைதிகளிடம் சிஐடி வாக்குமூலம், அமைச்சர் அறிவிப்பு. கிளிநொச்சியில் வானத்தை நோக்கி சுட்ட காவல்துறையினர், 9 பேர் கைது. 14 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய நபர் 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை. இனி தொடர்பென விரிவான செய்திகள். பலாங்கொட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகவெளதன்ன பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய சிறுமியொருவரின் சடலம் ககவத்து பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது. பலாங்கொட போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த வியாழக்கிழமை காலையில் மேற்படி சிறுமி வீட்டிலிருந்து காணாமல் போயிருந்த நிலையில் அவரது தந்தையினால் பலாங்கொட போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையிலேயே சிறுமியின் சடலம் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. இது கொலையா, தற்கொலையா அல்லது நீரில் மூழ்கி ஏற்பட்ட மரணமா என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. பலாங்கொட மருத்துவமனையில் இன்றைய தினம் பெரியது பரிசோதனை நடத்தப்பட்டது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் பலாங்கொட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புத்தளம் முந்தளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நவதம்குளம் பகுதியில் நேற்று முன்தினம் நபரொருவர் அடித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக முந்தளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் பெங்கிரிய பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய நபரொருவரை உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரும் சந்தேக நபரும் தென்னந்தோட்டம் ஒன்றில் பணியாற்றி வந்துள்ளதுடன் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு முற்றியதில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய 52 வயதுடைய சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் காயமடைந்துள்ள அவரும் போலீஸ் பாதுகாப்பிற்கு மத்தியில் புத்தளம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவம் தொடர்பில் முந்தளம் போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். எதிர்க்கட்சியினரை முடக்குவதிலேயே அரசு பிரதான கவனம் செலுத்தி வருகின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டினார். பத்திரமுள்ள நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போரே அவர் இதனை குறிப்பிட்டார். அத்தோடு எதிரணிகளை அடக்குவதை விட்டு நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை கட்டுப்படுத்துங்கள் எனவும் அவர் வலியுறுத்தினார். எதிர்க்கட்சிகள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துவதை விடுத்து முறையான விசாரணைகளை நடத்துமாறு அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். மேலும் விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சந்திக்கும் நெருக்கடிகளுக்கு எதிராக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்றும் உறுதியளித்தார். அதற்கமைய தெய்வேந்திரமுனை முதல் பருத்தித்துறை வரை நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தொகுதி மட்டத்தில் புதிய இளைஞர் அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர் என்றும் தெரிவித்தார். மாத்தறை திச பிரதான வீதியில் வீரவில பகுதியில் பேருந்து மோட்டார் சைக்கிளும் மோதிக்கொண்டதில் 18 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் காயமடைந்தவர்களில் 11 ஆண்களும் 7 பெண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திசு மகாராமவிலிருந்து மாத்தறை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து வீரவில பிரதேச செயலகம் அருகே மோட்டார் சைக்கிள் மீது மோதி பின்னர் வீதியிலிருந்து விலகிச் சென்று அருகில் இருந்த மரமொன்றில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் தெபரவெவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் படுகாயமடைந்த 4 பேர் மேலதிக சிகிச்சைக்காக ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வீரவில போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இதுவரையில் 1200 கைதிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற நீதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் அரசனையுடன் சிறைச்சாலைகளுக்குள் மோதல்கள் உருவாக்கப்பட்டன. ஆனால் இந்த சம்பவம் அவ்வாறானதல்ல. நீதியமைச்சர் சிறந்த முறையில் செயற்பட்டுள்ளார். சிறைச்சாலை கட்டமைப்பை மறுசீரமைப்பதற்கு தேவையான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தின் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவமானது போதைப்பொருள் குற்றத்தின் விளைவாகும்.
போதைப் பொருளுக்கு எதிரான சுற்றி வளைப்பில் இதுவரை 2 லட்சத்துக்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட பலருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பாவனையாளர்களை நோயாளிகளாக கருதியவர்களுக்கு நிவாரணமளிக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. தோற்றம் பெறும் சகல பிரச்சினைகளையும் எதிர்க்கட்சியினர் தமது குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். இதுவரையில் 1200 கைதிகளிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் அனுமானத்தின் அடிப்படையில் எவர் மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாது. சிறைச்சாலைகளில் இவ்வாறான சம்பவங்கள் எதிர்காலத்தில் தோற்றம் பெறாமல் இருப்பதற்குரிய கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. இந்த சம்பவம் தொடர்பான உண்மை விரைவில் வெளிப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். வனஜீவி மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படை அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பாக சந்தேக நபர்கள் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி அக்கராயன்குளம் பகுதியில் உள்ள ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி அளிக்கப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அதிகாரிகள் இந்த சோதனையை நடத்தியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காவல்துறையினர் வெளியிட்ட விசேட அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் அப்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி அளிக்கப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் அதிகாரிகள் சுற்றி வளைப்புக்கு சென்றுள்ளனர். அங்கு ஏற்பட்ட பதற்ற நிலைமையை கட்டுப்படுத்த விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டனர். மோதல் காரணமாக காயமடைந்த விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் 4 சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவரும் நெஞ்சுவலி காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 14 வயது சிறுமியை தவறான முறைக்குட்படுத்திய பாதுகாவலருக்கு 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் நீதிமன்ற அபராதம் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். வவுனியா பூவரசன்குளம் பகுதியில் பாதிக்கப்பட்ட சிறுமி கர்ப்பமாகியமையை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட காவல்துறை புலன் விசாரணைகளின் பிரகாரம் 2017 ஆண்டு நவம்பர் மாதம் குறித்த பிரதிவாதிக்கு எதிராக வவுனியா நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2023 ஆண்டு பிரதிவாதிக்கு எதிராக சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்து வழக்கானது விளக்கத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் பிரதிவாதிக்கு தலைமறைவாகியிருந்தார். அதனைத் தொடர்ந்து பிரதிவாதிக்கு இல்லாத விளக்கத்துக்கு நியமிக்கப்பட்ட இவ்வழக்கானது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சட்ட அரசியல்வாதி ஸ்ரீ சிவஸ்கந்த ஸ்ரீயால் நெறிப்படுத்தப்பட்டிருந்தது. குறித்து விசாரணைகளின் பின்னர் தீர்ப்பினை வழங்கிய நீதிபதி ஏ ஆனந்தராஜா வழக்கு தொடர்ந்த தரப்பு குறித்த எதிரிக்கு எதிரான குற்றச்சாட்டினை சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபித்துள்ளதாக குறிப்பிட்டார். அதன் பிரகாரம் பிரதிவாதிக்கு 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் நீதிமன்ற அபராதம் மற்றும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 1 மில்லியன் ரூபாய் இழப்பீடும் செலுத்தப்பட வேண்டும் என தீர்ப்பு வழங்கியிருந்தார். குறித்த குற்ற செயலின் போது பிரதிவாதியால் சிறுமிக்கு இழைக்கப்பட்ட கடுமையான உடல் மற்றும் உளவியல் சித்திரவதைகள் குறித்து சிறுமி கர்ப்பம் தரித்தமை, எதிரி வழக்கு விசாரணைகளில் இருந்து தலைமறைவாகியமைய மற்றும் சிறுமியின் பாதுகாவலரே குறித்து செயலை புரிந்தமை போன்ற காரணிகள் எதிரிக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்கப்பட பிரதான காரணிகளாக அமைந்துள்ளது என மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியிருந்தார்.